நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன். பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான். எங்க அப்பா சைக்கிள் வச்சிருந்தாருங்க, நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன். என் பையனை லாயரா வளர்க்கறேன். அவன் BMW வாங்குவானா இல்லையா? அவன் BMW வாங்குறானா, அவன் பேரன், அவன் மகன், என் பேரன் லெம்போகினி வாங்குவானா இல்லையா? அதுக்கப்புறம் வளர்ச்சி தானே. அவர் சொல்றாரு, இல்லையா, உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான். என் பேரனின் அல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்கள் பேரர்கள் கூட இதில் அடக்கம். வாழ்ந்து கெட்ட குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கேட்டிருக்கோமா? வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு? ஆதியில் இருந்த அந்த உழைப்பு, ஆதியில் இருந்த அந்த விருப்பம், ஆதியில் இருந்த அந்த ஆர்வம், ஆதியில் இருந்த அந்த அறிவு, ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும்.